மக்களே எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாரியா vlogs. என்னோட இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நைட்டு 2:40க்கு வந்து நான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன். கரெக்டாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2:40. பகல் டைமில் வந்து இந்த அளவுக்கு சைலண்ட்டாக இருக்க மாட்டுது, வீடியோ வந்து எடுக்க முடியல. இப்போ விலாகு அப்படின்னா வந்து நம்ம அப்படியே பகல் டைமில் சவுண்ட் இருந்தாலுமே எடுத்துக்கலாம், பேக்ரவுண்டில் வாய்ஸ் கொடுத்துக்கலாம். இது நம்ம உட்காந்து பேசுறது இல்லையா, கொஞ்சம் நல்லா சைலண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் பேச முடியும், உங்களுக்கும் கிளியராக வாய்ஸ் கேட்கும். அதனால வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நைட் எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q&A செஷன் தான். இது வந்து நான் எப்போவோ போட்டிருந்தேன் என்னோடய கம்யூனிட்டி போஸ்ட்டில், ஆனால் ரிப்ளை பண்ணி வீடியோவே போடல. அது போடணும்னு நினச்சிட்டே வேறு இருந்ததுனால சரி இன்றைக்கி நம்ம வந்து எப்படின்னா கண்டிப்பாக போட்டுடணும் அப்படின்றதுனால இன்றைக்கி Q&A வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். சரி, சூர்யா தான் கூட உட்காந்து பேசல, அட்லீஸ்ட் ஃபோட்டோ பக்கத்துலையாச்சும் உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களோட மேரேஜ் ஃபோட்டோ இது. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அகேரோ ராயல் எலக்ட்ரிக் ஸ்பின் ஸ்க்ரப்பர் பற்றி உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம பாத்ரூம் டீப் கிளீனிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டோட மற்ற பொருட்கள்லாம் டீப் க்ளீன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணலான்ட்டு நான் காமிக்கிறேன் வாங்க. இதுதான் இந்த ப்ராடக்ட்டோட மெயின் யூனிட் அண்ட் ஃப்ரண்ட் பார்ட் வந்து அட்டாச்மெண்ட்ஸ்க்காக. இதுதான் இந்த ப்ராடக்ட்டோட பவர் பட்டன் which can be used for 2 different speed level. அண்ட் கீழே க்ரீன் லைட் எரியுது வந்து பேட்டரி லெவல் இண்டிகேட்டர். இங்கே நம்மளுக்கு சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுதான் வெல்க்ரோ ஹெட். இது வந்து சம் ஆஃப் த அட்டாச்மெண்ட்ஸ்க்கு பேஸாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்பின் ஸ்க்ரப்பரோட நம்மளுக்கு ஸ்டிக் ஆன் ஹேங்கரும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து நம்மளோட ப்ராடக்ட்டை வந்து இதில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம வால்லையும் கூட ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் கூட நம்மளுக்கு எக்ஸ்டென்ஷன் டியூபும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஸ்பின் ஸ்க்ரப்பரோட நம்ம இந்த எக்ஸ்டென்ஷன் டியூபை அசெம்பிள் பண்ணி நம்ம வந்து ஃப்ளோர்ஸ்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி இதை அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்னென்ன அட்டாச்மெண்ட் எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட மெயின் யூனிட்டில் இந்த லார்ஜ் ப்ரஷ்ஷை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த 30 ஃப்ளோரில் வாட்டர் கொஞ்சம் ஊற்றிட்டு நம்ம ப்ராடக்ட்டை வச்சு நம்ம நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வெல்க்ரோவை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே இந்த கிளாத் ப்ரஷ்ஷை போட்டு ஆல்ரெடி க்ளீன் பண்ண தண்ணியை இந்த மாப் வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் நான் ஸ்மால் பிரிஷில் அட்டாச் பண்ணிவிட்டு என்னோடய பாத்ரூம் சிங்க்கை வந்து இது மூலமாக நான் வந்து க்ளீன் பண்ணி ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். இது மூலமாக நம்ம க்ளீன் பண்ணுறதுனால நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காமல் சீக்கிரமாகவே நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஃபைனலி நம்மளுக்கு சூப்பராக டீப் க்ளீன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நான் இந்த ஃபைபர் ஸ்பஞ்ச் அட்டாச்மெண்ட் யூஸ் பண்ணி நான் என்னோடய கிச்சன் கவுண்டரை வந்து க்ளீன் பண்ணுறேன். உங்களோட கிச்சன் கவுண்டரில் நீங்கள் வாட்டர் அண்ட் லிக்விடை வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு தென் இந்த ஸ்பஞ்சை வச்சு நல்லா வந்து ப்ரஷ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக க்ளீன் ஆகிடும். நான் இந்த பாயிண்டட் பிரிசல் ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் கார்னர்ஸில் இருக்க அழுக்கெலாம் வந்து க்ளீன் பண்ணி எடுக்கிறேன். ஏன்னா கார்னர்ஸில் வந்து நம்மளால் டக்குன்னு க்ளீன் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம கார்னர்ஸ்லலாம் ஈஸியாக வந்து டஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் என்னோடய கவுண்டரில் இருக்க வாட்டர்லாம் நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கிறேன். தென் நான் ஒரு கிளாத் போட்டு நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். இப்போ நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு என்னோடய கிச்சன் கவுண்டர். ஃபார் வுட்டன் சர்ஃபேஸஸ்க்கெலாம் நம்ம இந்த வுல்லன் கிளாத் அட்டாச்மெண்ட்டை யூஸ் பண்ணி நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு பாலிஷ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு நல்லா ஈவனாக பாலிஷ் பண்ணி கொடுக்கும் அண்ட் ஷைனாகவும் இருக்கும். தென் ஸ்பஞ்ச் அட்டாச்மெண்ட் யூஸ் பண்ணி என்னோடய பால்கனி டோர் கிளாஸை வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து நீங்கள் கிளாஸ் லிக்விட் சம்திங் எதனா வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தென் இந்த அட்டாச்மெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட கிளாஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிடும். தென் கிளாத் வச்சு வைப் பண்ணி எடுத்துடணும். லார்ஜ் ப்ரஷ் அட்டாச்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம பாத்ரூமையும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம பெண்ட் பண்ணி க்ளீன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, எக்ஸ்டென்ஷன் டியூபை இதுக்கு யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் கூட நம்மளுக்கு USB-C சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இட் ஹேஸ் 2500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி. சார்ஜிங் டைம் 3 to 4 hours அண்ட் 90 minutes கிட்ட நம்மளுக்கு ஒர்க் பண்ணோம் ப்ராடக்ட். கூடவே மேனுவல் அண்ட் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. நான் இந்த ப்ராடக்ட் அமேசானில் தான் வாங்கினேன். உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கமெண்ட் வந்து ரொம்ப பெரிய கமெண்ட்டாக வந்து டைப் பண்ணியிருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ பெருசாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாக படிச்சுட்டு நான் சொன்னேன்னா இது படிக்கிறதே பாதி போயிடும். அதனால் நான் அப்படியே வந்து சொல்லிகிட்டே வந்துடுறேன். லவ் மேரேஜ்னாலுமே ஜாதகம் பார்த்து தான் மேரேஜ் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், எங்கள் வீட்டில் கல்யாணத்தை பற்றி பேசும்போது எங்கள் வீட்டில் பார்த்தாங்க. எங்கள் அம்மா அப்பா வந்து எங்கள் ஃபேமிலி சைடு வந்து பார்த்தாங்க ஜாதகம். பொருத்தம் கரெக்டாக இருந்துச்சு, அதனால் எந்த ப்ராப்ளமும் வரல எங்களுக்கு ஜாதகம் வயசு.
மேபி பொருத்தம் இல்லாமல் எதனா ப்ராப்ளம் வந்துருந்துச்சுன்னா அதை நாங்கள் எப்படி டேக்கிள் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. அது நடந்திருந்தா சுச்சுவேஷன் நடந்திருந்தா எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் எதுவும் ப்ராப்ளம் இல்லாமல் கொஞ்சம் ஸ்மூத்தாகவே ஆயிடுச்சு. அண்ணாவுக்கு சேலரி நல்ல பேக்கேஜ்னு சொன்னீங்க, பட் எவ்வளோன்னு சொல்லலை. நீங்கள் இப்போது வீடு வாங்கியிருக்கீங்க, ஸோ கொஞ்சம் ஃபினான்ஷியலி ஸ்ட்ரகிள் இருக்கும். அதுக்கு உங்கள் அப்பா அம்மா எதுவுமே சொல்கிறது இல்லையா? சேலரி வந்து அண்ணாவோட சூர்யாவோட சேலரி அது அவங்க விஷ் சொல்கிறது, அது நான் எப்படி சொல்ல முடியும்? இப்போ நான் யூடியூப்பில் நான் வீடியோ போடுறதுனால நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் பார்க்குறதுனால எனக்கு கேஷ் கிடைக்குது. ஸோ இதுலேருந்து எவ்வளோ நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, நான் வந்து எனக்கு ஓகே எனக்கு நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு நான் ஷேர் பண்ணலாம். பட் அது வந்து அவங்க தனி ஒர்க், பர்சனல் ஒர்க், அவங்க தனியாக ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட சேலரிலாம் வந்து பப்ளிக்கில் சொல்கிறது கரெக்டாக என்ன, அதுவும் நான் சொல்கிறது கரெக்டாக என்னன்ட்டு எனக்கு தெரில. பயங்கரமான சேலரி அப்படின்லாம் இல்லை, நல்ல சேலரி வாங்குறாங்க, அவ்வளோதான். அவங்க சேலரியில் மட்டுமே நாங்கள் இப்போது எல்லாத்தையுமே பண்ணிடல, அதுவும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இங்கே நானும் வந்து இப்போ யூடியூப்பும் இருக்கிறதுனால தான் மேனேஜ் பண்ண முடியுது. அவங்க சேலரி மட்டுமே வச்சு மேனேஜ் பண்ண முடியாது. ப்ளாப்லாம் நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க. நான் ஒன்று ரிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க எங்கே படித்தாங்கன்ட்டு கம்ப்ளீட் பண்ணுறது இதுவாக இருக்குது. லோன் இல்லாமல் நம்ம வீடு வாங்கிட்டோம், மந்த்லி நியூக்ளியர் ஃபேமிலி சம்திங் கேட்டிருக்காங்க. வீடு வாங்கியிருக்கீங்க, அதனால் ஃபினான்ஷியலி மோஸ்ட்டாக இந்த ஃபினான்ஷியலாக தான் கேட்டிருக்காங்க. வீடு வாங்கினாலே ஃபினான்ஷியலி ஸ்ட்ரகிள் இருக்க தான் செய்யும். யாரை வேணாலும் போய் கேளுங்க. வீடு அது நீங்கள் ஓனாக கட்டுறதுனாலும் சரி, இல்லை கட்டின வீடை வாங்குறதுனாலும் சரி, இல்லை அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுனாலும் சரி, வீடுன்னு ஒன்று வாங்குறீங்க அப்படின்னா ஃபினான்ஷியலி வீடு வாங்கின அடுத்த ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு, அது எத்தனை வருஷம் நம்மளால சொல்ல முடியாது, கொஞ்சம் வருஷத்துக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்கும். அது நான் மட்டும் இல்லை, நீங்கள் யார் வீடு வாங்கியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கிட்ட போய் கேளுங்க, இது சொல்லுவாங்க. ஸோ வீடுன்ற ஒரு பெரிய அசட் நம்மளுக்கு கிடச்சிருக்குல்ல, ஸோ இந்த கஷ்டத்தையும் நம்ம வந்து மேனேஜ் பண்ணி தாண்டி வந்தால் தான் நம்ம லைஃப்பில் கொஞ்சம் நல்லா இருக்க முடியும். லைஃப்பில் ஃபினான்ஷியலி கஷ்டமே இல்லாமையும் வந்துட முடியாது. அப்படி கஷ்டமே இல்லாமல் வரும் அப்படின்னா நம்ம ஃப்யூச்சரில் நம்மளுக்குன்ட்டு எதுவுமே வந்து பெரிய ஒரு அசட்டாக இருக்குமா அப்படின்ட்டு தெரியாது. அதனால் வீடுன்னு ஒன்று வாங்கினா ஃபினான்ஷியலி கஷ்டமாக தான் இருக்கும். நாங்களும் இப்போது ஃபினான்ஷியலி எங்களுக்கும் வந்து கஷ்டமாக தான் இருக்குது. பட் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு தான் வரோம். நாங்கள் லாஸ்ட் டைம் வந்து பட்ஜெட் வந்து சொல்லியிருந்தோம், அதுலேருந்து நிறைய வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அக்கா நீங்கள் என்ன கிராஜுவேட்? நான் வந்து MA HRM, மாஸ்டர் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், அது வந்து படிச்சிருக்கேன். படிக்கும்போது இன்டர்ன்ஷிப் போனேன், அதுக்கப்புறம் ஒர்க் போக முடியல. அதுக்கப்புறம் என்னோடய ஃபுல் டைம் ஒர்க்கே வந்து யூடியூப் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ வரைக்கும். ஃப்யூச்சரில் மேபி ஒர்க் போவேனா என்னன்ட்டு எனக்கு தெரியல, இல்லை யூடியூபே வந்து ஃபுல்லாக பார்த்துட்ருப்பேனான்னு எனக்கு தெரியல. அது ஃப்யூச்சர் தான் எனக்கு முடிவெடுக்கும். நாங்கள் மதுராந்தகம் வந்தால் உங்களை பார்க்க முடியுமா? கண்டிப்பாக. நானும் அந்த டைமில் மதுராந்தகில் இருந்தேன் அப்படின்னா பார்க்கலாம் கண்டிப்பாக. ஃபேன்ஸ் மீட் வைப்பீங்களா? அந்தளவுக்கு இன்னும் பெருசாக ஆகலன்ட்டு நினைக்கிறேன். ஒருவேளை வைக்கிறதா இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி அதுக்குன்னு ஒரு ஹாலு, சாப்பாடு, அதுக்குன்னு கரெக்டாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அந்தளவுக்கு இன்னும் டைம் நம்மளுக்கு செட் ஆகலை. பட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து ஃபேன்ஸ் மீட் வைக்கலாம். ஏன்னா ஒரு குறிக்கோள் வச்சுக்கலாம். இப்போது 500K சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணதும் ஃபேன்ஸ் மீட் வைக்கலாம். ஓகே, சேயுன் பேசுகிறானா? என்ன வெயிட் சொல்லுங்கள். சேயுன் வந்து பேசுகிறாங்க, பட் நம்ம சொல்கிற வேர்டு எல்லாமே சொல்கிறாங்க. அவங்களும் வந்து நம்ம சொல்கிறத புரிஞ்சுக்கிறாங்க, சொல்கிறதுக்கு ரிப்ளையும் பண்ணுறாங்க. எதனா ஒன்று நம்ம கொடுக்குறோம், எதனா ஒன்று பண்ணுறோன்னா அதுக்கு வேணாம், நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற இதுலாம் பேசுறதுலாம் நல்லா தான் பேசுகிறாங்க, சொல்கிறதையும் புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம என்ன வார்த்தை சொன்னாலுமே அதை திரும்ப சொல்கிறாங்க. பட் அந்த 2 வார்த்தை 3 வார்த்தை கோர்வையாக சேர்த்து பேசுவாங்கள்ல, அதை மாதிரி நம்ம பேசுகிறோம்ல, இப்போ கோர்வையாக 2-3 வார்த்தை சேர்ந்து பேசுறது, அதை மாதிரி வந்து இன்னும் பேசலை. பட் ஃப்யூச்சரில் வந்து பேசுவாங்க. எடுத்தோன்னுமே வந்து டாப்பில் போயிட்டு உட்காந்துட முடியாதுல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்டெப்பாக தான் போக முடியும். ஸோ அது மாதிரி அவங்க வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு 1-2 மாதத்தில் வந்து அந்த மாதிரி கோர்வையாக பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் டெலிவரி மூட் ஸ்விங்ஸ் இருந்துச்சா சிஸ்? அதில் இருந்து எப்படி ஓவர் கம் பண்ணிங்க? கண்டிப்பாக இருந்துச்சு எனக்கு.
ஏன் கோவம் வருது, அந்த கோவம் கரெக்டான கோவம் தானா அப்படின்லாம் எனக்கே தெரியாது. டக்குன்னு ஒரு மாதிரி அழுக வரும், தனியாக இருக்க மாதிரி இருக்கும், என்னடா இது அப்படின்ற மாதிரி. ப்ளஸ் வந்து லவ் பண்ணும்போது நானும் சூரியும் ஒன்றா தான் இருப்போம், ஒன்றா சுற்றிட்டு இருப்போம், வெளியில் போகிறது எல்லாமே. இப்போ வந்து நம்ம வீட்லேயே இருக்கோம், அவங்க மட்டும் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுறது, அது பர்த்டே எதுவும்னா போகிறது, மேரேஜ்க்குன்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்க போகிறாங்க, நம்மளால் வந்து எதுவுமே பண்ண முடியல, அப்படியே வீட்லேயே இருக்கோமே அப்படின்ற ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ளஸ் பாப்பாவே பார்த்துட்ருக்கிறது, அது மாதிரி சொல்லிட்டு நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருந்துச்சு. நிறைய சண்டை வரும் எங்களுக்குள்ளே, சூரிக்கும் எனக்குள்ளே. அதனால அவங்க வந்து ஏன் கல்யாணம் ஆகிடும், நான் வந்து ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகக்கூடாதா, இதை பார்க்க போகக்கூடாதா அப்படின்ற மாதிரி சண்டை வரும். எனக்கு வந்து அந்த டைமில் எனக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு, நான் வந்து ஆனால் பாப்பாவை பார்த்துட்டு அது மட்டுமே உலகம்ன்ட்டு இருக்கேன். ஆனால் உன் லைஃப் அதை மாதிரி மாறலையே அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப அப்செட் ஆகிட்டேன் அந்த டைமில். எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்கு மேரேஜ் ஆகி அவங்க லைஃப் வந்து அந்தளவுக்கு மாறாத மாதிரி, அவங்க எப்பயும் போல் இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. பட் என்னோடய லைஃப் வந்து ஃபுல்லாக அப்சைட் டவுன் மாறிட்ட மாதிரி, நான் இருந்ததுக்கும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக என் லைஃப்பை மாறிடுச்சோ அப்படின்ற மாதிரி ஒரு இது. வீட்டுக்குள்ளவே குழந்தைய மட்டும் பார்த்துட்டு எங்கேயும் போகாமல், எதுக்கு கேர்ள்ஸ்க்கு மட்டும் இப்படி அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப வெறுப்பாகவும் இந்த சொசைட்டி மேலே. எதுக்கு பொண்ணுங்களுக்கு மட்டும் இதெல்லாம் பண்ணுறாங்க, தாலி கட்டுறதெல்லாம் கூட எதுக்கு பொண்ணுங்க மட்டும் தாலி மட்டும் போட்டுகிட்டே இருக்கணும், பசங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு மெட்டியாச்சும் அவங்களுக்கு ஃபுல்லாக போட்டுன்னு இருக்க வச்சிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொசைட்டி மேலே நிறைய கோவங்கள் நிறைய இருந்துச்சு. அப்படியே பழகிடுச்சு கொஞ்சம் போக போக. சரி ஓகே, நம்ம நம்ம வந்து யாரையும் மாற்ற முடியாது, காலங்காலமாக இது அப்படியே தான் இருக்குது, நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துப்போம். அப்படியே கொஞ்சம் சூரியம் வந்து இப்போலாம் அவ்வளோவா இது ஃப்ரெண்ட்ஸோட நிறையா போகிறதில்ல, அவங்களும் இப்போ கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க. எனிஹவ் நான் முன்னே இருந்த அந்த டைமை விட இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மல் ஆகிட்டேன். யூடியூப் அண்ட் ஒர்க் சேலரி சொல்லுங்கள். யூடியூப் சேலரி வந்து நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், ஒரு மாதம் ஒரு மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மாதம் வந்து 15,000 வருது அப்படின்னா இன்னொரு மாதம் 20,000 வரும், ஒரு மாதம் 10,000, ஒரு மாதம் சேலரியே வராது. இந்த மாதம் எனக்கு யூடியூப் சேலரியே வரல, ஏன்னா போன மாதம் நான் வீடியோவே போடல அவ்வளோவா. ஸோ போடாதனால எனக்கு வந்து $100 யூடியூப்பில் வந்து எப்பவுமே $100 ரீச் பண்ணால் தான் நம்மளுக்கு சேலரி, அதை வந்து போடுவாங்க. நான் $100 ரீச் பண்ணல, அதனால் எனக்கு சேலரியே வரல இந்த மாதம். யூடியூப் சேலரி வந்து எனக்கு வந்து நிரந்தரமாக இவ்வளோ தான் வருது அப்படின்ட்டு நம்மளால் சொல்லவே முடியாது. ஒரு மாதம் ஒரு மாதிரி வரும். ப்ரமோஷன்ஸ் மந்த்லி வந்து ப்ரமோஷன்ஸ்க்கு வந்து காசு எதுனா வந்துச்சுன்னா அதுவும் ஆட் ஆகிடும். பட் யூடியூப்லேருந்து மட்டும் எனக்கு இன்கம் வரல. நான் யூடியூப்பில் போகிறதுனால அதில் ப்ரமோஷன்ஸ்லாம் வருதில்ல. ஸோ ப்ரமோஷன்ஸில் ஒரு கொஞ்சம் ப்ராஃபிட் இருக்கும். ஒரு ப்ரமோஷனுக்கும் ஒரு மாதிரி ப்ரைஸ் வேரியபிள் ஆகும். 4,000, 3,000, 5,000 அது மாதிரி ஒன்றும் டிஃபர் ஆகும், ஏறும் இறங்கும் அது மாதிரின்ட்டு. ஸோ அது மாதிரி நான் எவ்வளோ பண்ணுறேனோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ப்ரமோஷன்லேருந்தும் கொஞ்சம் காசு வரும். ஸோ யூடியூப் சேலரி ப்ளஸ் ப்ரமோஷன் பண்ணேன்னா அதுலேருந்து வர அமௌண்ட், இது ரெண்டும் சேர்ந்து தான் என்னோடய யூடியூப் இன்கம். போன மாதத்தோட சேலரி தான் இந்த மாதம் போடுவாங்க. இந்த மாதம் எனக்கு சேலரியே வரல, வேணால் நீங்களே பாருங்கள். இந்த மாதம் அதுதான் எனக்கு ரொம்ப டைட் ஆகிடுச்சு. அமௌண்ட் தெரியுதா என்னன்னு தெரில உங்களுக்கு. ஆகஸ்ட் மாதம் வந்து எனக்கு $89 தான் சேர்ந்துருக்கு. ஸோ அதனால் இந்த மாதம் எனக்கு காசு வரல. இந்த மாதத்துக்கு செப்டம்பருக்கும் வந்து இன்றைக்கி என்ன டேட்டு, 27, இப்போ வரைக்குமே $68 தான் சேர்ந்துருக்கு. இன்னும் ஒரு 3 நாளில் வந்து எனக்கு எதனா சேர்ந்துச்சு, 100 சேர்ந்துருச்சுன்னா அடுத்த மாதத்துக்கு காசு வரும். அது சேரலைன்னா வராது, அதுவும் அடுத்த மாதத்துக்கும். நீங்கள் ஏன் ஹோம் வாங்கினதுல இருந்து ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கீங்க, ப்ளீஸ் டெல் மீ. அதான் கொஞ்சம் ஃபினான்ஷியலி அப் அண்ட் டவுனாக இருக்கிறதுனால அப்படி தெரியலாம். பட் வாங்கினதே ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஸாலாம் இல்லை, நல்லா தான் இருக்கேன், ஹாப்பியாகவும் இருக்கும், கொஞ்சம் ஃபினான்ஷியலி இதுவாகவும் இருக்குது, அவ்வளோதான். ரொம்ப அப்படியும் நல்லா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகலாம் இருந்தில்லை. வெயிட் லாஸ்க்கு டிப்ஸ் சொல்லுங்கள். இதை நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். நான் வெயிட் லாஸ் பண்ணுறதே இல்லை. நான் வெயிட் லாஸ்க்குன்ட்டு இந்த இதுலாம் எதுவுமே பண்ணுறதில்ல.
எனக்கு வந்து ஜீன்னால நான் அப்படியே இருக்கிறேன்னா என்னன்ட்டு தெரில. நான் எதுவுமே வெயிட் லாஸ்க்குன்ட்டு சாப்பிட்றதோ ஃபுட்டுக்கோ இல்லை ஒர்க் அவுட்டோ அதெல்லாம் எதுவுமே பண்ணுறதில்ல. ஆனால் என்னோடய பாடி வந்து பார்த்திங்கன்னா கராத்தே பிளாக் பெல்ட் நான். ஸோ நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே வந்து கராத்தே பண்ணுறேன். காலேஜ் படிக்கிற வரைக்குமே நான் பண்ணிகிட்டு இருந்தேன், ஃபஸ்ட் இயர் வரைக்குமே. ஸோ எனக்கு அதனால பாடி கொஞ்சம் முறுக்கலாகிடுச்சு. ஏற மாட்டேதான் என்னன்ட்டு எனக்கு சரியாக தெரில. அதுவும் இல்லாமல் யோகாவும் நான் காலேஜ் டைமில் வந்து யோகாவும் பண்ணுவேன். கீழே நான் போகிற யோகா கிளாஸ் ஒன்று போவேன். அதில் வந்து என்னை வச்சு தான் நான் தான் டெமோவாக இருப்பேன் யோகா இதுக்கு. நான் பண்ணுறத பார்த்து தான் எல்லோரும் பண்ணுவாங்க. ஸோ அதை மாதிரிலாம் நான் வந்து முன்னாடியிலேருந்தே சின்ன வயசுலேருந்தே நான் வந்து கராத்தே யோகா அதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்ததுனால இப்போ எனக்கு அது வெயிட் ஏறலையானா 100% என்ன இதனால தான் நான் வெயிட் ஏறலை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியல, ஒருவேளை இதனால நான் ஏறாமல் இருக்கேனா, அப்படி இல்லைனா ஜீன். என்னோடய அம்மாவும் வந்து அவ்வளோவா வெயிட் ஏறலை குழந்தை பிறந்ததுக்கப்புறமா. ஸோ அவங்கள மாதிரி நான் இருக்கேனா அப்படின்ட்டு தெரில. நான் ஆனால் வெயிட் லாஸ்க்குன்ட்டு எந்த ஒரு செப்ரேட்டாக எதுவுமே பண்ணுறதில்ல. எனக்கும் வந்து பெல்லி ஃபேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, தொப்பை வந்து லைட்டாக இருக்குது. அதை வந்து நான் கம்மி பண்ணணுன்ட்டு தான் நான் நினச்சிட்ருக்கேன். ஃப்யூச்சரில் நான் வந்து அதுக்கு எதனா ஸ்டெப்ஸ் எடுத்தேன்னா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, உங்கள் ஏஜ் என்ன அக்கா? எத்தனை வயசில் கல்யாணம் பண்ணீங்க? என்னோடய ஏஜ் வந்து இப்போது 26. நான் மேரேஜ் பண்ணப்போ 23. 3 இயர்ஸ் ஆகுது மேரேஜ் ஆகி எங்களுக்கு. ஸோ நான் மேரேஜ் பண்ணப்போ 23, இப்போ எனக்கு 26. நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. சரி பவா, நீங்கள் உங்கள் அம்மா வீட்டில் இருந்த வர ரொம்ப அழகாக சூப்பராக இருந்தீங்க. பட் இப்போ ஆஃப்டர் மேரேஜ் உங்கள் ஃபேஸில் அந்த கலை இல்லை. ஏன்னா நான் மேரேஜ் டைமில் தான் நான் வந்து என் வீடியோஸ்லாம் கொஞ்சம் நல்லா ரீச் ஆச்சு. ஸோ மேரேஜ் டைமில் எல்லா பொண்ணுங்களுக்கும் அந்த ஒரு கல்யாண சந்தோஷத்தில் அந்த புத்துணர்ச்சி, அந்த பொலிவு அதெல்லாம் இருக்கும்ல, அதை மாதிரி எனக்கு இருந்துச்சு அந்த டைமில். அதனால் நான் வந்து ரொம்ப உங்கள் கண்ணுக்கு அழகாக தெரிஞ்சுனா என்னன்னு தெரில. ஆனால் நிறைய பேர் அந்த டைமில் என்னை கழுவி ஊற்றுருப்பீங்க. நீங்கள் பழைய வீடியோலாம் போய் பார்த்தீங்க, பொண்ணு பார்க்குற வீடியோ இல்லை கல்யாணம் ஆகிற டைமில் அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், எல்லாருமே இல்லை, நிறைய கமெண்ட் வந்து பையன் சூப்பராக இருக்கான், பையன் அழகாக இருக்கான், பொண்ணு ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்குன்ட்டு என்னை போட்டு கழுவி ஊற்றிருப்பாங்க. நான் அப்போ அதை பார்த்து ரொம்ப அழுதுருக்கேன். என்னை நல்லாவே இல்லைன்னு சொல்கிறாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ வந்து அப்போ அழகாக இருக்கீங்க, இப்போ ஏன் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறீங்க. I really admire your dance sister and nowadays your videos are really good. நீங்கள் இன்னும் நிறைய ஷார்ட்ஸ் போட்டால் ரீச் செம்மையாக கிடைக்கும் கண்டிப்பாக. All the very best for your YouTube journey. Thank you so much. என் டான்ஸ் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே உயிர். ஸோ அது எப்போ ஆடினாலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் என் டான்ஸை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நானும் வந்து இப்போ கண்டினியூஸாக டான்ஸ் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ இனிமேட்டும் அதை வந்து நான் கீப்பப் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பண்ணுவேன். என்னென்ன பாட்டுக்கு நான் டான்ஸ் ஆடலாம், ரீல்ஸ் ஆடலாம் அப்படின்றதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ஆடி போடுறேன். நெக்ஸ்ட் வந்து I know both had a love marriage, but how it was going and how was your life? And I know you both faced a lot of problems, but keep in mind you both are cute and doing great. Just keep going, and you both are my favorite couple I ever know, and I am just watching your every video. Love you guys. Thank you so much. இது மாதிரி நல்ல கமெண்ட் படிக்கிறதுக்கு ரொம்ப மனசு ஹாப்பியாக இருக்குது. இந்த காலத்தில் வந்து மற்றவங்கள புகழ்ந்து பேசுகிறது, மற்றவங்கள நல்லா பெருமையாக பாராட்டி பேசுகிறவங்க அப்படின்றது வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு. பட் என் சேனலில் வந்து அது மாதிரி நிறைய நல்லுள்ளங்கள் வந்து என் சேனலில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்குது. நிறைய பேர் எனக்கு வந்து நல்ல கமெண்ட் தான் பண்ணுறீங்க. இவ்வளோ நெகட்டிவிட்டி இருக்க இந்த சொசைட்டியில் வந்து என் சேனலில் நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்கீங்க, நிறைய பாராட்டுறீங்க என்ன. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த நீங்கள் பாராட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி நான் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நான் போடணும் அப்படின்னு நினைக்கிறேன்.
நிறையன்னு இல்லை, பட் கொஞ்சம் நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வருது. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகுது தான். பட் என்ன பண்ணுறது, திரும்ப திட்டணும் அப்படின்னும் எனக்கு வருது. ஏன்னா அவங்க எனக்கு எப்படி இருக்கும்னா, நான் வந்து பப்ளிக்கில் வீடியோ போடுறேன். ஸோ அவங்களாம் என்ன கமெண்ட் பண்ணாலும் நெகட்டிவாக சொல்கிறேன், நெகட்டிவாக மோசமாக என்ன கமெண்ட் பண்ணாலும் நான் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், சிரிச்சுக்கிட்டே ஏற்றுக்கணும், திரும்பி வந்து அவங்கள திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. பட் அது எப்படி முடியும்? அதை எப்படி நீங்கள் சொல்லலாம்? நீங்களும் வந்து கமெண்ட்டை பப்ளிக்கில் தான் போடுறீங்க, என்னோட சேனலில் போடுறீங்க. என் சேனலில் வந்து என்னையே பப்ளிக்கில் திட்டுறீங்க. நீங்கள் பப்ளிக்கில் ஒரு நெகட்டிவான கமெண்ட்டை வந்து போடுற அளவுக்கு தைரியம் உங்களுக்கு இருக்குல்ல, அப்போ அந்த கமெண்ட்டுக்கு வர கிரிட்டிசைசமையும் நீங்களும் தான் ஏற்றுக்கணும். ஏன்னா நீங்களும் பப்ளிக்கில் தான் போடுறீங்க கமெண்ட்டை, அந்த நெகட்டிவ் கமெண்ட்டை நீங்களும் பப்ளிக்கில் தான் போடுறீங்க. அப்போ பப்ளிக்கில் நீங்கள் நெகட்டிவாக என்ன வேணாலும் பேசுவீங்க, யாரும் கேட்கக்கூடாது, வாயை மூடிட்டு இருக்கணும் அப்படின்றத நீங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு வந்து கமெண்ட் போடக்கூடாது. நீங்கள் நெகட்டிவாக போடுறீங்கன்னா அதுக்கேற்ற ரிப்ளை தான் உங்களுக்கும் வரும், அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் நீங்களும் அப்படின்றது தான் எனக்கு தோணும். நிறைய வந்து திட்டுறவங்கள வந்து திரும்ப திட்டிடலாம் அப்படின்ட்டு இருக்கும். அப்புறமா வந்து சரி அவங்க லெவலுக்கு நம்மளும் ஏன் இறங்கிக்கிட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் திட்ட அவங்களும் திருப்பி திட்ட அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் எதுக்கு அப்படின்ட்டு விட்டுருவேன். ஓகே, சேவ் இஸ் கோயிங் ஃபார் எனி ஸ்பீச் தெரப்பி சிஸ்டர். இல்லை, ஏன் போகணும் ஃபஸ்ட்டு ஸ்பீச் தெரப்பிக்கு? இப்போது அவனுக்கு என்ன நீட் இருக்குது, ஏன் போகணும்? அவனுக்கு 2.5 years தான் ஆகுது. அவனுக்கு வந்து ஒரு 3-3.5 வயசு மேலே ஆயிடுச்சு. சுத்தமாக பேச்சே வரல அப்படின்னா போகலாம். சுத்தமாக பேசுறதுக்கு ஒரு வார்த்தை கூட எடுக்க மாட்றான், சொல்கிறத திரும்ப சொல்ல மாட்றான், அந்த பேசுறதுக்கான இனிஷியேட்டிவே எடுக்க மாட்றான் அப்படின்ற மாதிரின்னா ஓகே, நம்ம வந்து ஸ்பீச் தெரப்பி போகலாம். பட் அப்படி கிடையாது. சேவன் நல்லா பேசுகிறான், இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் வரான். ஒரு குழந்தைங்க ஒரு மாதிரி இல்லை. ஒரு குழந்தைங்க 1.5 வயசுலேயே வந்து கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிச்சிருவாங்க, 2 வயசுலேயே நல்லா பேசுவாங்க. ஒரு குழந்தைங்க லேட் ஆகும், டிலே ஆகும், 2 வயசு 2.5 வயசு மேலே தான் நல்லா பேச ஆரம்பிப்பாங்க. மோஸ்ட்டாக வந்து நிறைய குழந்தைங்க 2.5 வயசு மேலே தான் கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. 3 வயசில் தான் நல்லா பேசுகிறாங்க. ஸோ இவன் வந்து இப்போ 2.5 வயசு மேலே ஆயிடுச்சு, நல்லா பேசுகிறான், ரெஸ்பான்ஸ் பண்ணுறான். ஸோ இன்னும் வளர வளர அவனோட ஸ்பீச்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஸ்பீச் தெரப்பி இப்போ அவனுக்கு தேவையில்லைன்னு எனக்கு தோணுது. ஸோ நான் கூப்பிட்டு போகல. ஹாய் அக்கா, அண்ணாக்கும் உங்களுக்கும் சண்டையே வராதா ஆர்த்தி சிஸ்டர்? அது எப்படி வராமல் இருக்கும்? கண்டிப்பாக வரும். எல்லா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கும் வர மாதிரி நானும் சூர்யாவும் மானாவரியாக அடிச்சுக்கிட்டு நாரும். சண்டைன்றது நிறைய வரும் எங்களுக்கு. ஆனால் அந்த சண்டை வந்து ரொம்ப நேரம் வந்து நிலைக்காது. அது எவ்வளோ பெரிய சண்டையாகட்டும், அவன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் இல்லை நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் அந்த சண்டை வந்து ஒரு நாள் மேலே அது நிலைக்காது எங்களுக்குள்ள. அதனால எங்களுக்குள்ள வந்து கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு. ரொம்ப நாள் வந்து அவனை என்னால் பார்க்காம இருக்க முடியாது, பேசாமல் இருக்க முடியாது மெயினாக. ஸோ சண்டை அப்படின்றது வந்து எங்களுக்குள்ள நிறைய வரும், பட் சீக்கிரமாக சேர்ந்துருவோம். அவ்வளோதான் மக்களே. நீங்கள் கேட்ட கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ்க்கெலாம் மோஸ்ட்டாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹானஸ்ட்டாக நான் பதில் சொல்லியிருக்கேன். ஸோ இதே மாதிரி ஃப்யூச்சர்லேயும் வந்து நான் Q&A செஷன்லாம் வைப்பேன். பட் ரிப்பீட்டடாக வந்து இதே கொஷின்ஸை வந்து அந்த Q&Aல வந்து ரிப்பீட்டடாக வராத மாதிரி பார்த்துக்கோங்க. வேறு எதனா புதுசாக கேளுங்க. மெயினாக இந்த ஃபினான்ஷியலாக அப்புறம் யூடியூப் சேலரி நான் சொல்லாமல் இருந்தால் பரவாயில்ல. நான் தான் சொல்லிட்டேன்ல, நான் லாஸ்ட் டைமே வந்து என் யூடியூப் சேலரி எவ்வளோ அப்படின்ட்டு காமிச்சிட்டேன், இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த டைமும் வந்து காமிச்சிட்டேன். ஸோ அதையே ரிப்பீட்டடாக கேட்காதீங்க, புதுசாக எதனா கேளுங்க. அண்ட் இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் கூடிய சீக்கிரமாக அவங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.